வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் ஸ்ட்ரகிள் பேட்ச் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ கிளிக் ஒன் பண்ணியாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா தகவலும் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷன் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆண் உங்களுடைய கண்களில் முத்தம் கொடுத்தால் அந்த முத்தத்திற்கு உங்கள் மேல் உண்மையான அன்பு இருக்குன்றது அர்த்தம். அதாவது ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது முத்தங்கள் கொடுக்குற விதத்தை வச்சு அதனுடைய அன்பையும் அதனுடைய வேல்யூவும் புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் உங்களுடைய கண்களில் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்ககிட்ட ஒரு உண்மையான அன்பு இருக்கும். நிறைய பேர் சொல்லலாம், எனக்கு அந்த மாதிரி முத்தம் கொடுக்கவே இல்லையே. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர் அந்த விஷயத்த பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே நிறைய பேருக்கு தேவை பொண்ணுங்களோட பொறுத்த வரைக்கும் ஒரு செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்காக யூஸ் பண்ணக்கூடிய விஷயம். பட் அதையும் தாண்டி உண்மையான அன்பு இருக்கக்கூடிய நபர்களால் மட்டுமே, அதுவும் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் அதை பண்ணுவாங்க. எல்லா நேரம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ உங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இந்த ஒரு விஷயம் எல்லா நேரம் பண்ண மாட்டாங்க. உங்கள் மேலே அந்த அன்பு அதிகமான டைமில் ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் இந்த ஒரு முத்தம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தனியாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் உங்களுடைய நெற்றியில் கைகளில் முத்தமிட்டால் அந்த ஆண் உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்காரு என்று அர்த்தம். இங்கே யார் ஒரு பையன் ஒரு பொண்ணு தனியாக இருந்துட்டாலே அந்த பையனோட ஒரு விஷயம் என்னன்னா உங்களை அவங்களுக்கு தேவையான விஷயத்த அடையணும்னு நினைப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா லிப்ல கிஸ் பண்ணுறதும் அண்ட் இன்னொரு சம்திங் விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்கள்கிட்ட இருந்து அடையதும் ப்ரைவேட்டான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்கன்றத அதான் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் உங்கள் நெத்தியில முத்தம் கொடுத்து உங்களோட கைகளை இருக்குமா பிடிச்சிக்கிட்டு உங்களோட கைகளை முத்தம் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் செய்கிறாங்கன்னா அந்த ஒரு ஆணுக்கு அன்பு இருக்கும், தப்பான எண்ணங்கள் இருக்காது. ஒரு ஆண் உங்களை உண்மையாக காதலித்தால் பொது இடங்களில் வைத்து உங்களிடம் தவறான முத்தங்களை தவறாக நடந்து கொள்ளவும் மாட்டார்கள். நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம்னா உங்கள் லைஃப்பில் ஒருத்தங்க உங்களை உண்மையாக விரும்பிட்டாங்க, உண்மையாக விரும்புகிறாங்க அப்படின்ற போது பொது இடங்களில் உங்ககிட்ட தவறாக நடந்த மாட்டாங்க. காரணம், அந்த ஒரு இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்ட் உங்களோட இமேஜை எதுக்கு தப்பாக பண்ணணும்? நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க லைஃப்லாம். ஸோ நம்ம அப்போ பண்ணிக்கலாம், ஏன் இப்போ பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும். அண்ட் இந்த பொது இடங்களில் நான் இப்படி ஒரு பொண்ணை தப்பாக நடந்துக்கிறேன்னா அந்த பொண்ணோட கேட்டு தப்பாக இருக்குமே அப்படின்றதுக்காகவும் நிறைய ஆண்கள் அந்த பொண்ணோட மேலே இருக்கக்கூடிய அக்கறைகளை பண்ணாமல் இருப்பாங்க. பட் இங்கே ஒரு சில நபர்கள் அதையும் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. பட் இப்படிப்பட்ட ஆண் உங்கள் லைஃப்பில் இருந்தால் அந்த ஆண் உங்களை உண்மையாக விரும்புகிறான்னு அர்த்தம், ஃபேக்குன்னு இருக்காது. ஒரு ஆண் உங்களை பின்பக்கம் இருந்து கட்டியணைத்து உங்களுடைய கழுத்து முத்தமிட்டால் அது உங்கள் உணர்வை தூண்டுவதற்கும் அவர்களின் காம எண்ணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்ற அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முத்தம் அப்படின்றது நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்காது. மோஸ்ட்லி மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமும் அண்ட் லவ் ஆர்ஸ் கப்புள்ஸாக இருக்கும்போது இந்த ஒரு விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. ஐ மீன் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி கழுத்தில் முத்தம் கொடுப்பாங்க. இதற்கான மோஸ்ட்லி ஆஃப் த ரீசன் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கழுத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் ஒரு விஷயம் இருக்குது. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய விதமாக அந்த இடத்துல முத்தம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஆண் உங்களுக்கு பின்பக்கமாக வந்து உங்களுடைய கழுத்தில் முத்தமிடுறாங்க அப்படின்னா அது உங்களோட உணர்ச்சி தோன்றதுக்கு நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு விருப்பம் இல்லாமல் எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் லவ் பண்ணும்போது உங்களுக்கு லவ் பண்ணுற பையன் அப்படின்றதுனால நீங்கள் ஓகேன்ற மாதிரி இருப்பீங்க. பட் அதை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு ஆணிற்கு உங்கள் மீது காமம் என்ன மட்டும் இருந்து போலியாக உங்களை விரும்பியிருந்தால் உங்களிடம் முத்தம் கொடுக்கும் பொழுது முதட்டில் தான் அதிகமாக கொடுப்பார்கள். வேறு எந்த ஒரு இடத்திலும் அவர்கள் முத்தம் கொடுக்க மாட்டா கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களை ஒருத்தவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற போது மோஸ்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே லிப்லாக்ன்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் முத்தத்தை பயின்றுக்கிறாங்க. அதாவது உதட்டல வேற எந்த ஒரு இடத்துலையும் முத்தங்களை அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. காரணம், இது வந்து ஒரு ஃபேக்கான ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் நடக்கக்கூடிய விஷயம். உண்மையா இருந்தாங்க அப்படின்னா நிறைய வகைகள் முத்தம் இருக்கு. ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு வகையான எமோஷனலை வெளிப்படுத்தும் ஒவ்வொரு நபருடைய வாழ்க்கையிலும். இது நார்மலா இதெல்லாம் என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி யோசிக்க தோணும். பட் நிறைய லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுனால நீங்க அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோவில் தான் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வேற சில வீடியோ பார்க்கலாம். சீதா, பாய்.